ஹாய் வணக்கம் நண்பர்களே. நானும் என் அடுப்பும் சமைச்சு டயர்ட் ஆகிட்டோங்க. ஒரு வழியாக லீவு செலிப்ரேஷன் ஒரே பிஸி. இருந்தாலும் வீட்லேயே நம்ம சாப்பிடணும். தம்பி வந்திருக்கான், அவனும் லாங் டைம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். மீன், மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் சுக்கா எல்லாம் சாப்பிட்டுட்டு புதுசாக நாங்கள் 2 years ஆச்சு அந்த மால் வந்து. அந்த மால் பக்கமே எட்டி கூட பார்த்ததில்ல. சரி என்ன இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு மராசி கேலரியா போனோம். எங்கே நம்ம போகிறோம், எங்கேயாச்சும் போகலாண்டா அப்படின்ற மாதிரி கிளம்பி போனோம். தம்பிக்கு வீட்டுக்குள்ள இருக்க போர் அடிக்குது. பசங்களும் தம்பியை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. வாங்க மாமா எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு சரிடா போகலாம். சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா ராசையை கார்த்தி எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து போனோம். ஜாலியாக தான் இருந்துச்சு வெளில போகும்போது. ஆனால் இவ்வளோ வேலையை செஞ்சதுக்கப்புறம் வெளியில் அலையிறது பயங்கர டயர்டாக இருந்துச்சு. அந்த மால் ரொம்ப பெருசாக நல்லா டெக்கரேட்டிவாக நல்லா தான் இருந்தது. நம்ம எதுவுமே வாங்குற மாதிரி இல்லை, பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்தது. 1 month சேலரியே பத்தாது போல் ஒரு திங்ஸ் வாங்க. ஓரளவு அப்படி உள்ளது இருந்துச்சு. என்ன நம்மளுக்கு ரீசனபிளாக வாங்குற மாதிரி ஒரு கேரி ஃபோன் இருந்துச்சுங்க. என் தம்பி ஏதோ அங்கே போய் உட்காந்து மியூசிக் பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும். அவன் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி தான் இருந்தான். நாங்கள் போய் கேரி ஃபோரில் ஏதோ ஃப்ரூட்ஸோ அப்புறம் ஜூஸ் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். மற்றபடி பிராண்டட் ஐட்டம்லாம் சும்மா எட்டி பார்த்துட்டு வந்தோங்க. நல்லா தான் இருந்துச்சு, பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப லாங்காக நடக்கிறதே எப்போவுமே பிடிக்காது. நடக்க முடியாது, ஃபஸ்ட்டு நமக்கு தெம்பு இருக்காது. இருந்தாலும் சரி ஃபஸ்ட் டைம் சும்மா நடக்கிறதா இங்கே வேலைன்னா சும்மா நடந்து சுற்றி பார்த்துட்டு வருவோம்னு போனாங்க. அதில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரப்போ ப்ரேயர் முடிஞ்சிச்சுன்னு டேட்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு நக்கல் அடிச்சுட்டு சிரிச்சுட்டு கடந்துருந்தோம். அப்படி ஒவ்வொரு ஏரியாக்கா போயிட்டு சும்மாவே நடந்துட்டு வாக்கபிளாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஆனால் மால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக பார்க்கிங்கே ஃபஸ்ட்டு மேலே வரைக்கும் போகலாம்னா பார்க்கிங்கே டிஃப்ரெண்ட் டைப்பாக 4 வே இருக்குது. எக்ஸிட்டே ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்தது. பாத்ரூம் போய் எதை எடுத்துட்டு வரேன். ரமதான் கிரீம் சொல்லி கொடுத்தேன். அங்க இருந்து ஒருத்தர் எவ்வளவு டெடிகேட்டட் ராசி கலரியா எனக்கு கொடுக்கல. அது பாத்ரூம் எனக்கு தான் உச்சா வந்துச்சு. பாரு அப்ப உனக்குலாம் அதுவே கிடைச்சிருக்கு. நான் காம்ப்ளிமெண்ட் விட்டா காம்ப்ளிமெண்ட் நீங்க மேல கூட பிடிப்பேன். நீங்க போங்க. நான் போயிட்டு வந்துட்டேன். உச்சா வந்துச்சு. நான் போயிட்டு வந்துட்டேன். அங்க போல இது செய்யணும். வேணா மாமா வேணா வாங்க, அதுக்குன்னு போகாதீங்க. அம்மா பாத்துட்டு வாங்க. சித்தப்பா இது கொண்டு வந்தாரு. கை காட்டியே இது என்ன பாத்ரூம் இல்ல. ஆமா பிரேயர் ரூம்ல. பிரேயர் ரூம்ல நான் வேற நான் தெரியாம போயிட்டேனா. நான் போறப்ப அது நிறைய பேர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம அத ரெண்டு பாதி அடிச்சுக்கோங்க. ஏய் இந்த குப்பை தொட்டிக்கு தள்ளி வாங்க. குப்பை இதை எடுத்துறாங்க. இல்ல அவங்களுக்கு க்ளீன் கலர் என்ன அடிச்சு பண்ணி. எனக்கு வேண்டாம். சரி சார். நான் தான் பண்ணேன். அது போட்டு ஸ்பீட் ஆன் பண்ணல. கடைகளை தான் நம்ம அங்கே பார்த்தோம். வெண்டி நம்ம அங்கே போகல, ட்ரெஸ் போடும். லாஸ்ட் ஃப்ளோர் போட எனக்கு ட்ரெஸ் லாஸ்ட் ஃப்ளோர் போட டியோர் மட்டும் அது எவ்வளோ தான் நான் பார்க்கணும். போகலாம், எல்லா கடைக்கும் போகலாம். வெண்டிக்குள்ளே போய் பார்த்துட்டு வா. இதுவும் நல்ல பெரிய பிராண்ட். வேதாந்தன் இதெல்லாம் நேற்று பார்த்தோம். நம்ம எல்லா பிராண்ட் இருந்துச்சு. அப்போ எது சூப்பர். வாங்க அங்கேயே போவோம். இப்போ ட்ரெஸ்லாம் 5000 10,000 சொல்கிறேங்கிற எங்க மொத்தத்திலே 50 ரியால் சொல்கிறேன். அவன் எங்க அவன் தான் நம்ம பெரிய ஆள். இந்த மாமா இந்த ஃப்ளோர் எதுக்கு சினிமா சிங்கரா இருக்கு. இதுல தான் ஃபுட் கோர்ட் இதெல்லாம் இருக்கும். கியூட்டா இருக்குல்ல. அம்மா நான் வாங்கி மாட்டேங்கிறேன் அதெல்லாம். ஏய் இங்கெல்லாம் சும்மா எட்டி பார்த்துட்டு சும்மா உட்காந்து வேணா எந்திரிச்சிட்டு வாங்க. அபிஷா அப்படிதான் போயிட்டு வாங்க அப்படிதான் அபிஷாலாம் அனுப்பிச்சுடுவாங்க. காஃபி தான் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு கசந்தாலே பிடிக்காது. இங்கே இருக்கு பாருங்க சார். நமக்கு பார்த்துட்டு இந்த நீங்க இதெல்லாம் நீங்க என்ன மாத்தீங்க. ஜி வாங்க எந்திரிங்க, அவளோட போய் நில்லுங்க. போங்க போய் அவளோட
ஜோடியா நில்லுங்க, வேகமா நில்லுங்க, ஓடுங்க ஓடுங்க. யூத் மாதிரியே இருக்கு. என் மச்சானும் என் அத்தையும் இல்லைன்னு பார்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் பார்த்துக்கோங்க. செகண்ட் ஃப்ளோர்ல தான் அக்வாரியம். போட்டோவா நல்லா அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லையா எங்கேயும் பவுலிங்லாம் ரேட் என்னன்னு தெரியாமல் போகாதீங்க. என்ன படம் போடுங்க, போய் பார்ப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க. நல்லா அதுதான் நல்லா இருக்கு. நீங்களே வரல, நான் வரையில. நீங்க கிடைக்கிறது கிடைக்காது, கிடைக்காது. சும்மா அவங்க எல்லாம் நம்மளை வெடிக்க வச்சு பார்க்கணும். இது ஏதோ பறவை இங்க பாருங்க பாருங்க பாருங்க, இங்க பாரு. நில்றா வேதான். रेस कर रहे हैं रेस வா வேதா போடாதீங்க. நாங்க ரெண்டு பேருமா ஃப்ரெண்ட்ஸ் என்ன, நாங்க என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? அவரோட எல்லாம் ராத்திரி இல்ல 2012 மாதிரியே இருக்கீங்கல்ல. வாங்க போலாம். அங்கே அவங்க காணோம். அவங்க அங்கே போயிட்டாங்களா? வாங்கடா.
எங்கடி சித்தியே காணும் சொல்ல மறந்துட்டேன். இதே இப்ப யூ டர்ன் போட்டு வராம இங்க அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். இது இந்த ரோடு ஏதாவது பிரிட்ஜ் மாதிரி போட முடியல போட்டாதான் யூ டர்ன் போடுறதுனால தான் லேட் ஆகுது. என்ன கரெக்டா போயிடலாம். இல்ல எங்களுக்கு இதுல இது மெயின் ரோட் இல்ல மெயின் ரோட் இல்ல அந்த சொன்ன டோட பத்தியில அப்ப ஏதோ போடுறாங்க இதை கூட மாட்டாங்க மாலை போடல